ஆதி காலத்து மனிதர்கள் எல்லோரும் படிப்பறிவு இல்லாதவர்கள், நாகரிகமற்றவர்கள். இன்னைக்கு நமக்கு இருக்க மாதிரி தொழில்நுட்பமும் அறிவியலும் அவங்க கிட்ட அப்போ இல்லை. கணித அறிவு, கட்டிடக்கலை அறிவு, இது போல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க எண்ணம் தவறுன்னு கொஞ்ச நேரத்துல ப்ரூவ் ஆயிரும். கிபி 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். This video is sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்ட்டை 50% ஆஃபர்லேயும் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அங்கே BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபரில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் 23 ப்ராடக்ட்டோட வெறும் $999 நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை உங்களால் வேற எந்த பர்ச்சேசிங் ஆப்லையுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. கைலாசநாதர் கோவில் மகாராஷ்டிரால இருக்க எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கு. எல்லோரால இருக்க மொத்தம் 34 குகை கோயில்ல இந்த கோவிலும் ஒண்ணு. மற்ற கோவில்ல கட்டின் மோனோலித் அப்படின்ற ராக் கட்டிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு மலை இருக்குன்னா அதை கீழே இருந்து கட் பண்ணி ஒரு டெம்பிள் ஆர் ஸ்ட்ரக்சர் செய்வாங்க. அதுதான் கட்டின் மோனோலித். உலகத்துல இருக்க எல்லா கோவிலையும் கட்டின் மோனோலித் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா கைலாசா கோவில்ல மட்டும் கட் அவுட் மோனோலித் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. கட் அவுட் மோனோலித்னா ஒரு மலையை அதோட டாப் பொசிஷன்ல இருந்து கட் பண்ணி எல்லா ராக்ஸையும் ரிமூவ் பண்ணி ஒரு டெம்பிளை கட்டுறது தான் அந்த கட் அவுட் மோனோலித். உலகத்திலேயே இந்த கோவில்ல மட்டும்தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஹிஸ்டாரியன்ஸையும் ஆர்கியாலஜிஸ்டையும் பெரிய குழப்பத்துல இருக்க வச்சிருக்கு. எதனால அப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க பாக்குற தூண் மட்டும் 100 அடி உயரம். அது பக்கத்துல இருக்க மனுஷங்க எவ்வளவு சின்னதா இருக்காங்கன்னு பாருங்க. இந்த பில்லரை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, மேல இருந்து ராக்ஸை கட் பண்ணி சைட்ல இருக்க ராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் இந்த பில்லரை செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலை கட்ட மொத்தம் 4 லட்சம் டன்ஸ் ஆஃப் ராக்ஸை ரிமூவ் பண்ணிருக்கணும்னு ஆர்கியாலஜி சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவிலை கட்டி முடிக்க 18 ஆண்டுகள் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. இப்போ நாம இந்த கோவில்ல செய்யப்பட்டிருக்க சிற்பம் மற்றும் வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ராக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண எவ்வளவு காலம் ஆயிருக்கும்னு கால்குலேஷன் பண்ணலாம். இந்த 4 லட்சம் டன்ஸ் ஆஃப் ராக்ஸை 18 வருஷத்துல ரிமூவ் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 22,222 டன்ஸ் ஆஃப் ராக்ஸை ரிமூவ் பண்ணிருக்கணும். அப்பனா ஒரு மணி நேரத்துக்கு 5 டன்ஸ் ஆஃப் ராக்ஸை ரிமூவ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நாம வச்சிருக்க மிஷின்ஸை வச்சு ஒரு மணி நேரத்துல 5 டன்ஸ் ஆஃப் ராக்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த காலத்துல வெறும் சுத்தி உளிய வச்சு 4 லட்சம் டன்ஸ் ஆஃப் ராக்ஸை ரிமூவ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு வேளை இதெல்லாம் செஞ்சது ஏதாச்சும் வேற்று கிரகவாசிகளா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லனா ஹிஸ்டரியில ஏன்ஷியன் பீப்புள்ஸ் சுத்தி உளிய வச்சுதான் எல்லாமே செஞ்சாங்கன்னு நாம படிச்சது பொய்யா? ஒருவேளை நம்மளை விட அதிநவீன மிஷின்ஸ்லாம் ஏன்ஷியன் பீப்புள் கிட்ட இருந்திருக்குமா? சரி, இந்த கோவிலை எப்படி கட்டினாங்கன்றது கூட விட்டுடலாம். 1682ல அவுரங்கசீப் ஒரு ஆர்டர் போட்டாரு. அது என்னன்னா, 1000 மக்கள் 3 வருஷம் விடாம ஒர்க் பண்ணி இந்த கோவில் அழிக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டாரு. ஆனா அப்படி அவங்க செஞ்சு கூட வெறும் சின்ன டேமேஜ் தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. கடைசியில அவுரங்கசீப் இந்த கோவிலை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியலன்னு கைவிட்டுட்டாரு. எல்லோரா கேவ்ஸ்ல முதல்ல கட்டப்பட்ட கோவில் இந்த கைலாச கோவிலா இருக்கலாம்னு ஆர்கியாலஜிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இந்த இன்ஜினியரிங் பெர்ஃபெக்ஷனை படிச்சுதான் அதன் பின்னாடி இந்தியால கட்டப்பட்ட கோவில்கள் இவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சிருக்க முடியும்னு சொல்றாங்க. கைலாசநாதர் கோவிலை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல சேர்த்திருக்காங்க. சரி, இப்ப நாம கன்க்ளூஷன் வரலாம். இவ்வளவு பிரம்மாண்டமா செய்யப்பட்ட இந்த கைலாசநாதர் கோவில் மனிதர்கள் கட்டினதா இல்லனா வேற்று கிரகவாசிகள் கட்டினதா? அப்படி மனிதர்கள் கட்டியிருந்தா ஹிஸ்டாரியன்ஸ் அந்த காலத்து மனிதர்கள் வெறும் சுத்தி மற்றும் உளிய வச்சுதான் கட்டிட வேலைக்கு யூஸ் பண்ணாங்கன்னு ஏன் சொல்லணும்?
கைலாசநாதர் கோவிலை நாம ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட தெரியும். இப்போ நீங்க பாக்குற அந்த எக்ஸ் மார்க் மேல பறக்கிற வேற்று கிரகவாசிகளுக்கு ஒரு அடையாளத்திற்காக கட்டப்பட்டதா? அப்படியெல்லாம் இல்ல, மனிதர்கள் தான் செஞ்சிருந்தாங்கன்னா இதை கட்டுறதுக்கு நம்மளை விட அதிநவீன மிஷின்ஸை ஏன்ஷியன்ட் பீப்புள் வச்சிருந்தாங்களா? அப்படி வச்சிருந்தாங்கன்னா அந்த மிஷின்ஸை பத்தி நாம ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? இன்னும் அவங்க அளவுக்கு நாம விஞ்ஞான வளர்ச்சி அடையலையா? நாம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆதி காலத்து மனிதர்கள் அதிநவீன தொழில்நுட்பவாதிகளா? இவை எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல ஒருவர் உண்டு, காலம் மட்டும்தான்.